சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக நம்ம ஊரிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த நிலையில் சமையல் முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே எரிவாயுவை நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தையை பாதிக்க தொடங்கியுள்ளது. அதன் எதிரொலியாக இந்தியாவிலும் LPG சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல்கள் உருவாகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில பெரிய நகரங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் பல உணவகங்கள் செயல்பாடுகளை குறைத்தும் சில இடங்களில் மூடியும் வருகின்றன. இதுவே விரைவில் வீட்டு பயன்பாட்டு LPG சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தை பொதுமக்களிடையே உருவாக்கியுள்ளது. இதற்கிடையில் சிலிண்டர் புக்கிங் முறையிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. 25 நாட்கள் இடைவெளிக்கு பிறகே புதிய சிலிண்டர் புக் செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் புக் செய்த பிறகும் 2 அல்லது 3 நாட்களில் கிடைக்க வேண்டிய சிலிண்டர் தற்போது 10 முதல் 15 நாட்கள் வரை தாமதமாகவே டெலிவரி செய்யப்படுவதாக இல்லத்தரசிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பல குடும்பங்களில் கடைசியாக எப்பொழுது சிலிண்டர் வாங்கினோம், இப்போதே புக் செய்து வைக்கலாமா என்ற கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன. இந்த சூழ்நிலையில் சமையல் முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டுமே எரிவாயுவை நீண்ட நாட்கள் பயன்படுத்த முடியும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஒன் பாட் குக்கிங் எனப்படும் சமையல் முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது சாம்பார் சாதம், கிச்சடி, காய்கறி பிரியாணி போன்ற உணவுகளை குக்கரில் ஒரே நேரத்தில் சமைப்பதன் மூலம் பல முறை அடுப்பை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இதனால் எரிவாயு பயன்பாடு கணிசமாக குறையும். சில உணவுகள் அதிக நேரம் அடுப்பு எரிய வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக தோசை மற்றும் சப்பாத்தி ஒவ்வொன்றாக சுட்டு எடுப்பதால் அதிக நேரம் எடுக்கும். வடை மற்றும் பஜ்ஜி எண்ணெய் சூடாகும் வரை நீண்ட நேரம் அடுப்பு எரிய வேண்டியிருக்கும். பிரியாணி, தம் போட்டு சமைக்கும் உணவுகள் அதிக எரிவாயு பயன்படுத்தும். மேலும் குக்கர் பயன்படுத்தாமல் பாத்திரத்தில் பருப்பு மற்றும் கறி வகைகளை வேக வைத்தால் எரிவாயு விரைவில் காலியாகும். முட்டையை பாத்திரத்தில் வேக வைப்பதற்கு பதிலாக குக்கரில் வேக வைத்தால் நேரமும் எரிவாயுவும் மிச்சமாகும். அடுப்பை ஏற்றுவதற்கு முன் காய்கறிகளை நறுக்கி மசாலாக்களை தயாராக வைத்திருக்க வேண்டும். அரிசி மற்றும் பருப்புகளை 1 மணி நேரத்திற்கு முன்பே ஊற வைத்தால் வேகும் நேரம் குறையும். எந்த உணவையும் திறந்த பாத்திரத்தில் சமைக்காமல் மூடி வைத்து சமைத்தால் வெப்பம் வெளியேறாது. முடிந்தவரை பிரஷர் குக்கரை பயன்படுத்துவது எரிவாயுவை 50% வரை மிச்சப்படுத்தும். சிறிய அளவு சமையலுக்கு பெரிய பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டாம். தண்ணீர் கொதித்தவுடன் தீயை குறைத்து வைக்க வேண்டும். அதிக தீயால் உணவு வேகாது. வெறும் தண்ணீரே ஆவியாகும். அதிக தண்ணீர் சேர்த்தால் அதை சுண்ட வைக்க கூடுதல் எரிவாயு தேவைப்படும். பாத்திரத்தின் அடியில் இருக்கும் ஈரத்தை துடைத்துவிட்டு அடுப்பில் வைக்க வேண்டும். அடுப்பின் பர்னரில் அடைப்பு இருந்தால் தீ சரியாக எரியாது. மஞ்சள் நிறத்தில் தீ எரிந்தால் பர்னரை சுத்தம் செய்ய வேண்டும். நீல நிறத்தில் எரிவதே சரியான முறையாக கருதப்படுகிறது. சமையலில் சிறிய மாற்றங்களும் சிக்கனமான பழக்கங்களும் இருந்தால் கையிருப்பில் இருக்கும் LPG சிலிண்டரை மேலும் பல நாட்கள் பயன்படுத்த முடியும். அதனால் இன்றே உங்கள் சமையலறையில் இந்த மாற்றங்களை தொடங்குங்கள். தந்தி TV செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் தாயுமானவன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.